விமானங்கள் ஏன் மின்னலால் பாதிக்கப்படுவதில்லை? வளிமண்டலத்தில் 1 முதல் 16 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள நீர்த்துளிகள் மற்றும் தூசுக்களால் மேகங்கள் உருவாகின்றன. காற்றில் பயணிக்கும்போது ஏற்படும் உராய்வு காரணமாக இந்த நீர்த்துளிகள் மின்சுமை பெறுகின்றன. எதிர் மின்சுமை கொண்டு மேகங்களுக்கு இடையே ஏற்படும் மின்பொறி காரணமாக மின்னல் உருவாகிறது. இந்த உயர் மின்னழுத்த மின்பொறி ஈரப்பதம் நிறைந்த காற்றின் வழியாக தரையை நோக்கி 0 மின்னழுத்தம் கொண்ட பகுதியை நோக்கி பாய்கிறது. மின்னல் பாயும் பாதையில் தரையிலுள்ள ஏதேனும் ஒரு அமைப்பு, கட்டிடம் போன்றவை இருந்தால் அதன் மேற்பகுதி அதிக மின்னழுத்தத்திற்கு உள்ளாகும். அதே சமயம் தரையோடு இணைந்திருக்கும் அதன் அடிப்பகுதி 0 மின்னழுத்தத்திலேயே இருக்கும். இந்த மிகப்பெரிய மின்னழுத்த வேறுபாடு அந்த அமைப்பிற்குள் ஒரு வலிமையான மின்சாரத்தை உருவாக்குகிறது. இதனால் திடீர் வெப்பம் உருவாகி அந்த பொருள் சேதமடைகிறது. ஆனால் பறக்கும் விமானங்களில் எப்போதும் 0 மின்னழுத்த நிலையில் இருக்கும் தரைப்புள்ளி என்று எதுவுமில்லை. எனவே மின்னல் தாக்கினாலும் விமானத்தின் முழு மேற்பரப்பும் ஒரே மாதிரியான உயர் மின்னழுத்தத்தை பெறுகிறது. மின்னழுத்த வேறுபாடு இல்லாத காரணத்தால் அதன் வழியாக மின்சாரம் பாய்வதில்லை. இதனால் விமானத்திற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை.